நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இன்றைய காணொளியில் நாம் சரீரத்தில் உள்ள 7 சக்கரங்கள் பற்றின ரகசியத்தின் போன வாரம் பார்த்த வீடியோவோட தொடர்ச்சியாக நம்மளுடைய சரீரத்தில் இருக்கும் மூலாதார சக்கரம் அதை பற்றின முழு ஆழ்ந்த விளக்கங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். இது தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஒவ்வொரு சக்கரமாக பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மூலாதார சக்கரம் மனித வாழ்க்கையின் அடிப்படை சக்தி. ஒரு ஆழமான ஆன்மீக விளக்கம்தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். யோக மார்க்கத்தில் மிக முக்கியமான விஷயம் சக்கரங்கள். அவற்றின் முதலாவது மற்றும் அடிப்படை சக்கரம் அப்படின்னா அது மூலாதார சக்கரம். மூலம் என்றால் அடிப்படை, ஆதாரம் என்றால் அதனை தாங்கும் சக்தி. ஒரு ஆதாரமாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் அதை தாங்கும் சக்தி. அதாவது அடிப்படையை தாங்குகிற சக்தி, அதுதான் மூலாதார சக்தி. அதுதான் அந்த மூலாதார சக்கரம். மனித வாழ்க்கையின் அடிப்படை சக்தி மையம், அதுதான் மூலாதார சக்கரம். யோக நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதனின் உள் உறையில் இருக்கும் குண்டலினி சக்தி மூலாதார சக்கரத்தில் உறங்கிக் கொண்டு இருக்கிறது. அந்த சக்தி விழித்து எழும்பொழுது அது மேலே உள்ள சக்கரங்களுக்குள் பயணம் செய்கிறது. அந்த பயணம்தான் உள் உறை விழிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூலாதார சக்கரத்தில் ஒரு பாம்பு சுருண்டு இருப்பது போல நம்மளுடைய அந்த ஜீவ சக்தி அப்படின்றது உள்ள அங்கே இருக்கும். அதை தியானத்தின் மூலியமாகவும் சில யோக சாதனங்கள் செய்வதன் மூலியமாகவும் அதை விழிப்படைய செய்து அந்த சக்தியை மேல் நோக்கி எழச் செய்யணும். இதுதான் குண்டலினி யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் நினைவில் வச்சுக்கணும். இந்த சக்கரங்கள் அப்படின்றது ஒரு ஃபிசிக்கல் ஆர்கன் கிடையாது. அதாவது நம்மளுடைய இருதயம், மூளை, உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கன்ஸ் மாதிரி கிடையாது, அந்த உறுப்புகள் மாதிரி கிடையாது. இது ஒரு பிராண சக்தியின் மையம். இதை அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்கன்னா அதை ஒரு நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சக்கரத்திற்கு சக்தியை தருவது அந்த பிராண சக்தி. அது மூலியமாக தான் அந்த ஒவ்வொரு சக்கரத்தையும் நாம் விழித்தெழச் செய்ய முடியும். இந்த விளக்கத்தில் முக்கியமாக நாம் பார்க்க இருக்கிற விஷயங்கள் என்னென்னா, மூலாதார சக்கரம் என்றால் என்ன, இது மனித வாழ்க்கையின் அடிப்படையாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம். இது சமநிலை இல்லை என்றால் என்ன நடக்கும்,
இந்த சக்கரத்தை எப்படி விழிப்படைய செய்யலாம்? அதற்கான மந்திரங்கள் என்னென்ன இருக்குது? தியான முறைகள் என்னென்ன இருக்குது? இதை பற்றின விளக்கங்கள் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்குறோம். முதல்ல மூலாதார சக்கரம், அதாவது அடிப்படை அர்த்தம் என்ன அப்படின்னா, யோக மரபில் மூலாதார சக்கரம் முதுகு எலும்பின் கடைசி பகுதி, அதாவது அடிப்பகுதியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது நம்மளுடைய பிறப்பு உறுப்பிற்கும் மல துவாரத்திற்கும் இடையில் அங்கே ஒரு பிராண சக்தியின் சக்கரம், அதுதான் மூலாதார சக்கரம். இது பூமி தத்துவத்துடன் தொடர்புடையது. பூமி தத்துவத்தின் குணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிலைத்தன்மை, அடுத்தது பாதுகாப்பு, அடிப்படை வாழ்வு, இன்னொன்று உறுதி. இந்த 4 விஷயங்களும் பூமி தத்துவத்தின் குணங்கள். அதே மாதிரி தான் மூலாதார சக்கரம் மனிதனின் உயிர் பாதுகாப்பு உணர்வை நிர்ணயிக்கிறது. இந்த சக்கரம் சமநிலையில் இருந்தால் என்னென்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மனித வாழ்க்கையில் பாதுகாப்பாக உணருவான். அடுத்தது நிலையான மனநிலை அவர்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தன்னம்பிக்கையுடன் அதை ஃபேஸ் பண்ணுவாங்க, எதிர்கொள்ளுவாங்க. ஆனால் இந்த சக்கரம் சமநிலை இல்லாமல் போனால் என்னென்ன மாதிரியான உணர்வுகள் நமக்கு ஏற்படும்னா, அதிகமாக பயம் ஏற்படும், பாதுகாப்பற்ற நிலை, நம்ம எப்பயும் ஒரு சேஃபாக இல்லையோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே கவலையாக இருக்கிற மாதிரியே இருப்போம். காரணம் எதுவுமே இருக்காது. ஒரு சில காரணங்கள் இருக்கும். அதை தொடர்ந்து கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோன்னா அந்த கவலை மட்டும் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். பட் அந்த நிகழ்வு முடிஞ்சிடும். ஆனால் அந்த மனதில் அந்த ஒரு கவலை நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை மீது ஒரு நம்பிக்கையே இருக்காது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு அந்த உணர்வுகளாக நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால்தான் யோகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, மூலாதாரம் உறுதி இல்லையெனில் மேலே உள்ள சக்கரங்கள் சரியாக செயல்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு முக்கியமான சூட்சும ரகசியம் என்ன அப்படின்னா, இந்த 7 சக்கரங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஒரு சக்கரம் ஒரு முழுமையான செயல்பாடு, அதாவது உச்சபட்ச செயல்பாட்டுக்கு வந்தால்தான் அடுத்த சக்கரத்திற்கு அந்த சக்தி முன்னேறும். இல்லை அப்படின்னா அது அந்த சக்கரத்திலேயே நின்றுடும். மூலாதாரம் முழு சக்தியுடன் செயல்பட்டால் தான் அடுத்தது சகசிராரத்துக்கு வரும், அடுத்தது மணிப்பூரகம், அடுத்து அநாதகம், அடுத்து விசுத்தி, அடுத்து ஆக்ஞா, அடுத்து சகசிராரம், இப்படி வரும். அப்போ இது எப்படின்னா, ஒவ்வொரு லெவல் டேங்க் மாதிரி, ஒரு டேங்க் ஃபில் ஆச்சுன்னா தான் அடுத்த டேங்க்குக்கு அந்த தண்ணி போகும். அது மாதிரி அந்த சக்கரம் எப்போது முழு சக்தியோடு செயல்படுதோ அப்போ தான் அடுத்த சக்கரத்துக்கு போகும். அதுக்கு முன்னால் அப்படி செயல்படாது. இடையில ஒவ்வொரு சக்கரமாக அப்படிலாம் பண்ண முடியாது. அதை இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த துரியம் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, இந்த துரியத்தை வச்சு
கீழே இருக்கக்கூடிய 5 சக்கரங்களின் செயல்பாடுகளை நம்மளால் கண்காணிக்க முடியும், அதை கட்டுப்படுத்த முடியும். இது ஒரு விஷயம், ரொம்ப ரகசியமான ஒரு உண்மை யோக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. மூலாதாரத்தோட சின்னங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 4 இதழ்கள் கொண்ட சிவப்பு தாமரை போல வர்ணிக்கப்படுகிறது. இப்போது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் மூலாதாரத்தோட சின்னம். இந்த சின்னத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறம் சிவப்பு, தத்துவம் பூமி, மந்திரம் லம் அப்படின்னு சொல்லக்கூடியது, தெய்வ சக்தி அப்படின்னா அது குண்டலினி சக்தி. இவைகளெல்லாம் யோக சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கும் விஷயங்கள். இந்த சின்னங்கள் அனைத்தும் நிலைத்தன்மை மற்றும் உயிர் சக்தியை குறிப்பிடுவதாக உள்ளது. இப்போது மூலாதார சக்கரம் மற்றும் மனிதரின் மனம், இதுக்குள்ள தொடர்புகள் என்ன அப்படின்றத கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். மூலாதார சக்கரம் மிகவும் ஆழமான மன உளவியல் அடிப்படை கொண்டது. இந்த சக்கரம் எதோட தொடர்பு இருக்குதுன்னா, உயிர் பாதுகாப்பு, உணவு, உறக்கம், உடல் ஆரோக்கியம், பொருளாதார பாதுகாப்பு. ஒரு குழந்தை பிறந்ததும் அதன் முதல் உணர்வு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு உணர்வு மூலாதார சக்கரத்துடன் தொடர்புடையது. ஒரு மனிதன் அவருடைய அன்றாட வாழ்க்கை நிலைகளில் தொடர்ந்து பயந்துக்கிட்டே இருக்கிறார்னா, அவருக்கு மூலாதார சக்கரம் அசம நிலை இருக்கலாம் என்று நாம் யூகித்து கொள்ளலாம். அது மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியாது. இதுவும் ஒரு காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யோகிகள் சொல்லக்கூடிய முக்கியமான உண்மை என்னன்னா, பயம் என்பது மனதில் மட்டும் இல்லை, அது சக்தி மையங்களின் பிரதிபலிப்பு. இதனால தான் யோக மார்க்கத்தில் அந்த பிராண சக்தியும் இந்த மூச்சும் இந்த மனதின் செயல்பாடுகளும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்தது அப்படின்றது உண்மையாக அறியப்படுகிறது. குண்டலினி மற்றும் மூலச்சக்கரம், இதை பற்றி கொஞ்சம் நம்ம விசாரம் பண்ணலாம். ஒரு சுருண்ட பாம்பு போல மூலாதாரத்தில் உறங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சின்னம் ஒரு உண்மையை குறிக்கிறது. என்னென்னா, மனிதனின் அளவற்ற சக்தி இந்த மூலாதார சக்கரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு இதை நாம் பொருள் எடுத்துக்கணும். அந்த சக்தி விழிக்கும் பொழுது மனிதனின் விழிப்புணர்வு உயர ஆரம்பிக்குது. அப்போ தான் அந்த நம்பிக்கை, பயமில்லாதது, ஒரு ஒரு செயலை நம்பிக்கையுடன் செய்கிறது, இந்த மாதிரியான செயல்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. யோக மார்க்கத்தில் இந்த குண்டலினி சக்தி வெளிப்படைதல்
தொடர்பான யோக சாதனங்களை எப்பையும் அவசரப்பட்டு ஒரு பதட்ட நிலையில் செய்யக்கூடாது. அது தியானம், ஒழுக்கம், சுத்தமான வாழ்க்கை ஆகியவற்றின் மூலம் இயல்பாக நிகழணும். அதற்கு ரொம்ப பிரயத்தனப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு அதை தொடர்ந்து எப்போ நினச்சாலும் செய்கிறோன்னு ஒரு ஒழுங்கற்ற ஒரு நேரத்தில் அல்லது எப்படி வேணாலும் அந்த வாழ்க்கை முறையில் இருப்போம். ஆனால் இந்த குண்டலினி சக்தியை எழுப்பக்கூடிய யோகா சாதனங்கள் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. இது செய்தோம்னா இந்த சரீரம் என்னும் கருவி மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகும். மூலாதார சக்கர மந்திரம் அப்படின்னா இது லம் அப்படின்னு சொல்கிறது. அந்த லம் அப்படின்னு சொல்கிறத இந்த லா உதடின் இந்த நாக்கின் நுனியில் ஆரம்பித்து அந்த இம் அப்படின்னு முடிகிறது. நம்ம மூலாதாரத்தை அந்த அதிர்வு தொடணும். இந்த மாதிரி அந்த மந்திரத்தை நாம் தொடர்ந்து தியானத்தில் இருக்கும் பொழுது அந்த மந்திரத்தை சொல்லணும். அல்லது அந்த மந்திர உச்சரிப்பின் ஓசை நாம் கேட்கணும், தொடர்ந்து கேட்கணும். அப்போது அந்த சத்தம் நம்மளுடைய மூலாதார சக்கரம் இருக்கும் இடத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்துவதாக நாம் உணரணும். இதை இப்படி தான் இந்த மூலாதார சக்கரத்தை வெளிப்படையக்கூடிய ஒரு எளிய வழி. இதை யோக மார்க்கத்தில் ரொம்ப படிப்படியாக எப்படி செய்யணும்னு சொல்கிறாங்கன்னா, அமைதியாக முதல்ல உட்காருங்க, மூச்சை மெதுவாக கவனிக்க ஆரம்பிங்க, பிறகு மெதுவாக உச்சரிக்க ஆரம்பிக்கணும். லம் அப்படி சொல்லணும். திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுறேன். லம். இப்படி இந்த மந்திரத்தை நாம் தினமும் குறைந்தபட்சம் ஒரு 20 முறை, காலை ஒரு முறையும் சாயந்தரம் ஒரு முறையும் சொல்லணும். இந்த ஒலி மூலாதார சக்கரத்தின் சக்தியை சமநிலைப்படுத்த உதவுகிறது. மேலும் சில மந்திரங்கள் இருக்குது. அது ஓம் நமச்சிவாய, இன்னொன்று ஓம் அப்படின்னு சொல்கிறது. இந்த மந்திரங்கள் சொல்லியும் அந்த சத்தத்தின் அதிர்வலைகள் நம்முடைய மூலாதார சக்கரம் இருக்கும் பகுதியில் ஒரு அதிர்வை ஏற்படுத்துவதாக நாம் உணரணும். தொடர்ந்து இதை செய்யும் பொழுது தான் அது நடக்கும். எடுத்த உடனே அது செஞ்சோம்னா அந்த அந்த அதிர்வு அந்த மூலாதார சக்கரம் வரைக்கும் போகாது. தொடர்ந்து ஒரு வாரம் காலையும் மாலையும் 20 முறை நீங்கள் தியானத்தில் அமைதியாக உட்காந்து உடம்பை ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மூச்சை உள்ளே போகிறதையும் வெளியில் வர்றதையும் நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி ஒரு வாரம் கழித்து செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த அதிர்வு மூலாதார சக்கரத்தை தொடுவது உங்களுக்கு நல்லா உங்களால் உணர முடியும். அதை தொடர்ந்து செய்யும் பொழுது இந்த மூலாதார சக்கரம் விழிப்படைய ஆரம்பிக்கும். சில நேரங்களில் இந்த மாதிரி எந்த ஒரு தியான பயிற்சியும் எதுவுமே செய்யாமல் சில மனிதர்களுக்கு சக்கரங்கள் வெளிப்படையுது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதன்படி மூலாதார சக்கரம் எப்படி வெளிப்படையுதுன்னா, யோக மார்க்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிலையான வாழ்க்கையில் அமைதியாக அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு போகிறாங்க. ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறாங்க. உடல் மற்றும் மனதை அமைதியாக வச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை முறையில் அவர்கள் இருக்கும் பொழுதும் இந்த மூலாதார சக்கரத்தின் சக்தி விழிப்படைஞ்சிடும் சில நேரங்களில். அப்படியும் சில நேரங்களில் விழிப்படைவது உண்டு. இப்படியான செயல்முறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்த சக்கரம் இன்னும் உறுதியாக செயல்பட ஆரம்பிக்கும். இப்போது ஒரு சின்னதாக ஒரு தியான பயிற்சி. தினமும் சில நிமிடங்கள் மூச்சை கவனித்து அமைதியாக உட்காரணும். அது உள் உரை சக்தியை சமநிலைப்படுத்த ஆரம்பிக்கும். அதாவது மனது ஒரு பதட்டம் அடையாமல், இல்லை பலவித சிந்தனைகளில் அலையாமல் ஒரு அமைதி அடைய ஆரம்பிக்கும். இப்படி ஆரம்பிக்கும் பொழுது உடலும் மனமும் அமைதியாக ஆரம்பிக்கும். அப்போ ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதற்கு நாம் முற்பட ஆரம்பிப்போம். அதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நிலையான வாழ்க்கை முறையாக மாறும். இப்படி தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போது இந்த மூலாதார சக்கரம் பூமியுடன் இணைப்பு அப்படின்றத பற்றி விசாரம் பண்ணுவோம். பூமி தத்துவம் இந்த சக்கரம் தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறோமே. அதாவது எப்படி அதை நம்ம செய்யலாம் அப்படின்னா, இயற்கையில் நடப்பது, மண்ணை தொடுவது, அமைதியாக நிலத்தில் எதையும் விரிக்காமல் அமைதியாக உட்கார்றது, இவையெல்லாம் மனதை நிலைப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள். அதாவது காலில் செருப்பு போடாமல் அப்படியே மண்ணில் நடந்து போகிறது, புல்லில் நடந்து போகிறது, இல்லது கற்கள் கொஞ்சம் அங்கங்கே கற்கள் இருக்கும், கற்கள் குத்தாத மாதிரி நம்ம நடந்து போகிறது. இதனால தான் கோயில்களுக்கு செல்லும் பொழுது நாம் இந்த காலணிகளெல்லாம் நம்ம வெளியில் கழட்டிட்டு உள்ளே போகிறோம். இன்னும் சில விஷயங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது இந்த காலணிகளை வெளியில் கழட்டிட்டு நடக்கிறது. இதெல்லாம் இந்த பூமியோடு நம்மை தொடர்பு படுத்தி கொள்வதற்காக யோகிகளும் ரிஷிகளும் ஞானியர்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள். இது அறிவியல் பூர்வமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, வெளியிலேருந்து பல கிருமிகள் இருக்கும். அது சில கால் வைக்கக்கூடாத இடத்துலலாம் வச்சுருப்போம். அது வீட்டுக்குள்ளே வந்தாக்க அதனுடைய கிருமி தொற்றுகளால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடும். ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படியும் மேலோட்டமாக நம்ம சொல்கிறோம். இதுவும் ஒரு காரணம். ஆனால் யோக மார்க்கத்தில் கூறப்படுவது இதை இப்படி தான் நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், காலில் செருப்பு போட்டுட்டு வந்தோன்னா வெளியில் வந்து செளியில் செருப்பை விட்டுட்டு காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போகணும். இப்படி செய்யும் பொழுது நம்மளுடைய சரீரம் இந்த பூமியோடு ஒரு தொடர்பிலேயே இருக்க ஆரம்பிக்கும். அப்போது இந்த மனம் ஒரு சமநிலையில் இருக்கிறதுக்கு முயற்சி செய்ய ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா பயம். இந்த பயத்தை நிறைய பேர் எப்படி கையாளுறதுனே தெரியறதில்ல. நம்மளுக்கு ஒரு பயம் ஏற்பட்டோன்னே நம்ம ஒரு பதட்டப்பட்டுறோம், அதனால் கோவப்படுறோம், இல்லைன்னா கவலைப்படுறோம், அந்த மாதிரி சில செயல்கள்லாம் செய்கிறோம். அதனால் அந்த பயத்தை அடக்க முயற்சி பண்ணக்கூடாது. அந்த பயம் என்னன்னு கவனிக்க ஆரம்பிக்கணும். அப்படி கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அறியாமை என்ற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவடைய ஆரம்பிக்கும்.
அப்போ இந்த பயம் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். இது தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் இந்த பயம் என்ற நிலையே நமக்கு ஏற்படாது. நமக்கு ஒரு பயப்படுற மாதிரியான ஒரு நிகழ்வு நமக்கு நடந்தாலும் அந்த பயம் பற்றின நிகழ்வை கவனிக்க ஆரம்பிக்கணும். அது என்ன நிகழ்வு, இப்போ எதுக்கு நான் பயப்படுறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அங்கே நம்ம விசாரம் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ அதில் இருக்கக்கூடிய அறியாமை, அந்த உருவாக்கக்கூடிய சில கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு உடனடியாக நம்மக்கிட்ட பதில் இல்லாததுனால நமக்கு பயம் வருது. நல்லா ஆழ்ந்து யோசித்தோன்னா இதுதான் நடக்கும். அதற்கு ஒரு தீர்வு உடனடியாக நம்மக்கிட்ட இல்லை. அதனால் வேறு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருமோ அப்படின்ற பதட்டத்தினால நமக்கு பயம் ஏற்படுது. அப்போது அங்கே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த கேள்விகள் என்ன அப்படின்றதற்கு விடை தேட முயற்சிப்பது, அதுதான் பயத்தை கவனித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கவனிக்கும் பொழுது அதற்கான விடை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். அப்போ தெரிய 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 அதற்கு ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற பய உணர்வு குறைஞ்சி போயிடும். இது தொடர்ந்து நம்ம செய்ய செய்ய என்ன ஆயிரும்னா, நம் மனம் இந்த பயம் அப்படின்ற ஒரு நிலையை விட்டுட்டு எப்போல்லாம் நமக்கு ஒரு நிகழ்வு நடக்குதோ அப்போல்லாம் அதை பற்றின யோசனைக்கு போயிடுவோமே தவிர இந்த பயம் என்ற உணர்ச்சிக்குள்ளே நம்ம சிக்கிக்கிற மாட்டோம். அடுத்தபடியாக இந்த மூலாதார சக்கரத்தை வெளிப்பட செய்ய சில ஆசன முறைகளை சொல்கிறாங்க. அதாவது தாடாசனம் அல்லது மலாசனம் அல்லது பத்மாசனம், இதில் ஏதாவது ஒரு ஆசனத்தை நாம் செய்யணும். இந்த ஆசனங்கள் செய்வதன் மூலம் மூலாதார சக்கரத்தின் சமநிலையை அது மேம்படுத்த பேருதவியாக இருக்கும். ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கை என்னன்னா, இன்று இணையத்தில் பலர் சக்கரங்கள் பற்றி பேசும்பொழுது அதிசய சக்தி பற்றி அதிகம் பேசுகிறார்கள். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். காரணம் என்னென்னா, இந்த குண்டலினி சக்தி மேல் எழும்பும் பொழுது நமக்கு சில அதிசய சக்திகள் கிடைக்கும். நமக்கு நம்ம ஒரு நிறைய மாயாஜால தந்திரங்கள்லாம் நிறையா செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு சித்துக்கள்லாம் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் யோகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, சக்கரங்கள் விழிப்படைவது அல்லது சக்கரங்களை விழிப்பூட்டுவது அதிசய சக்தி பெறுவதற்காக அல்ல. அது உரை விழிப்புணர்வை வளர்ப்பதற்காக. இதை பற்றி அடியேன் ஆன்மீக வாழ்வியல் சிந்தனைகளில் 3வது கண் பற்றிய ரகசியம் அப்படின்னு ஒரு காணொளியும், அடியேன் இந்த 3வது கண் விழிப்படைந்தால் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு ஏற்படுதுன்ற அனுபவபூர்வமான உண்மை விஷயங்களையும் உங்கள் கூட பகிர்ந்திருக்கேன். ஆல்ரெடி அந்த காணொளிகள் உங்களுக்கு வந்துக்கிட்டுருக்கு. அந்த காணொளிகளை பார்த்திங்கன்னா இதில் இருக்கும் உண்மைத்தன்மை உங்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்கும். அந்த 2 காணொளிகளுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தவறாமல் பார்த்து அந்த உண்மை நிலையை உணர்ந்துக்குங்க. இப்போது ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். அதாவது மூலாதார சக்கரம் மனித வாழ்க்கையின் அடிப்படை.
அது உறுதியானால் மனிதன் வாழ்க்கையில் நிலைத்தன்மை பெறுகிறான். அந்த நிலைத்தன்மைதான் மேலான ஆன்மீக வளர்ச்சிக்கு அடித்தளம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகவே ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்க விரும்பும் ஒருவர் முதலில் செய்ய வேண்டியது அமைதியான வாழ்க்கை, விழிப்புணர்வு, தியானம். இது 3ம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் இந்த ஆன்மீகத்தில் பயணம் செய்பவர்கள் எப்போவுமே ஒரு அமைதியான சூழல், ஒரு இயற்கை சார்ந்த சூழல்கள்லேயே இருக்க விரும்புவாங்க. அவர்கள் எப்பயுமே ஒரு அமைதியான சூழல், ஒரு தியான நிலை, இப்படியே அவர்களுடைய வாழ்க்கை முறை அமைந்திருக்கும். இந்த 3ம் இருந்தால் உள் உறையில் உள்ள சக்தி இயல்பாகவே வெளிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, மனிதனிடம் ஒரு பெரிய சக்தி இருக்குது. அதை நமக்குள்ள தான் இருக்குது அப்படின்றத நாம் கண்டு அதை புரிந்து அதை வெளிப்படையச் செய்து சமநிலைப்படுத்தணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மேலும் இந்த மூலாதார சக்கரம் பற்றி உங்களுக்கு ஏதேனும் கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தால் அடியேனிடம் கேளுங்கள். அதை பற்றி விளக்கம் கொடுக்க அடியேன் ஆயத்தமாக இருக்கிறேன். ஓம் சிவாய நம. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவலோகம், அன்பே